தத்புருஷாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி, ஆங்கிலம் 26ஆம் தேதி நவம்பர் 2024, செவ்வாய்க்கிழமை. திதி ஏகாதசி திதி நாள் முழுவதும் உள்ளது. அஸ்த நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம். இன்று சந்திராஷ்டம் உள்ள நட்சத்திரம் சதய நட்சத்திரமாகும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பிள்ளையார் கோவில் சென்று சிதறுக்காய் உடைத்துவிட்டு காளி அல்லது துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டுவிட்டு அவர்களுடைய முக்கிய அலுவல்களை தொடங்கலாம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்கள் இன்று சுக போஜனம் அடைவார்கள். இன்று அவர்கள் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவர்கள் செய்தொழில் லாபம் ஈட்டுவர். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நட்பு பாராட்டுவார்கள். நண்பர்கள் உதவி கிடைக்கும். அதனால் பொருள் வரவு உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு வரவு மேல் வரவு. இன்று தனவரவு உண்டு. அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாயம் மிகும். கடக ராசி அன்பர்கள் இன்று பக்தி மிகுந்து காணப்படுவார்கள். ஆகையால் அவர்கள் தேவாலயங்கள் சென்று பக்தி காரியங்களில் ஈடுபடுவார்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி மேல் வெற்றி. எடுத்த காரியம் ஜெயம் உண்டாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பரிசு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பய உணர்வு மேலிடும். அவர்களுக்கு மனதில் சிறிது அச்ச உணர்வு ஏற்படும். இது நீங்க அவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று தேங்காய் உடைத்து காளி அல்லது துர்க்கை அம்மனுக்கு தீபம் போட பய உணர்வு நீங்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாராட்டு மழையில் நனைவர். தனுசு ராசி அன்பர்களுக்கு மற்றவர்கள் அவர்கள் மேல் பொறாமை கொள்வர். அந்த அளவுக்கு அவர்கள் செல்வாக்கு உயரும். மகர ராசி அன்பர்களுக்கு ஆதரவு மிகும். செய்தொழிலில் ஆதரவு உண்டு. அலுவலகங்களில் வேலை செய்பவருக்கும் மற்ற அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் மூலமாக ஆதரவு கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று புகழின் உச்சத்தில் இருப்பார்கள். அவர்கள் தொட்ட காரியம் துலங்கும். அதனால் புகழினுடைய உச்சத்துக்கு செல்வார்கள். இருந்தாலும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் சற்று பயவாட்டத்துடன் இருப்பார்கள். அவர்கள் மேற்சொன்னமாறு பிள்ளையார் கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து காளி அல்லது துர்க்கை அம்மன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றினால் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் நீங்கும். மீனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் உண்டு. போட்டியில் கடைசியில் மீனராசி அன்பர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆனால் காலதாமதமாகுமே தவிர போட்டியில் ஜெயிப்பது என்னமோ மீனராசி அன்பர்கள் தான். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து தீர்த்தத்தை அறிந்தினால் அவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை மேலிடும். நன்றி, வணக்கம்.